தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிலவரங்களை பார்த்து வருகிறோம். 3 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 70% வாக்குப்பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பதிவாக இருக்கக்கூடிய வாக்குகள் அது தொடர்பான விவரங்களையும் பார்த்து வருகிறோம். 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு வாக்குப்பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பார்க்கலாம். குறிப்பாக திருப்பூரை பொறுத்தவரை 75% கடந்திருக்கிறது வாக்குப்பதிவு. பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 3 மணி நிலவரப்படி 70% வாக்கு பதிவாகியிருக்கிறது. மாவட்ட வாரியாகவும் அடுத்தடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் 3 மணி நிலவரப்படி எவ்வளவு வாக்கு பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களையும் நாம் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைக்கிறார். வெங்கட், விவரங்கள். நந்தா, காலை 7 மணி முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மதியம் 3 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 70% வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது மதியம் 3 மணி நிலவரப்படி 70% வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக நாமக்கல்லில் 76.43%, அதற்கு அடுத்தபடியாக கொளத்தூரில் 75.24%, அதற்கு அடுத்தபடியாக ஆர்கே நகர், பெரம்பூர், இப்படி அதிகமாக அந்த இருக்கக்கூடிய தொகுதிகளில் 70% மேலாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. அதாவது மதிய 1 மணி நிலவரப்படி 56.81% இருந்த அந்த நிலவரம் என்பது மதிய 3 மணி நிலவரப்படி தற்பொழுது 70% அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாகவே பதிவான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது 76.6% மட்டுமே. ஆனால் தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரப்படியே தற்பொழுது 70% எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 3 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த 70% அதிகபட்சமாக நாமக்கல்லில் 76.43%, அதற்கு அடுத்தபடியாக கொளத்தூர், ஆர்கே நகர், பெரம்பூர், திருவிக்கா, எடப்பாடி உள்ளிட்ட பல தொகுதிகளிலுமே 75% மேலாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலை காட்டிலும் மதியம் 3 மணி நிலவரப்படியே தமிழகத்தில் 70% வாக்குப்பதிவு என்பது எட்டியிருக்கிறது. இன்னும் சில மணி நேரம் மாலை 6 மணியோட வாக்குப்பதிவு நிறைவு செய்ய இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு நிலையில் கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு கூடுதலாக வாக்குப்பதிவு பதிவாகும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நந்தா, வெங்கட், பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா SIRக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல். ஒட்டுமொத்த வாக்காளர்கள் பெரிய வித்தியாசம் 2021க்கும் 2026க்கும் பார்க்க முடிகிறது. 3 மணி நிலவரப்படி 70% அப்படின்றது கிட்டத்தட்ட 6 மணிக்குள்ளாக 85% இந்த வாக்குப்பதிவு எட்டும் என்ற கணிப்புகளும் வெளியாகிறது. நீங்க குறிப்பிட்டது போல 2021 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 76.6% வாக்குகள் பதிவாகி இருந்தது. ஒட்டுமொத்தமாக 3 மணிக்கு தற்போது 2026 70% பதிவாகி இருக்கிறது. இதே குறிப்பாக 2006 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளை 70.8%. 3 மணி நிலவரப்படி 2026 இவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில வேற என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெங்கட்? நிச்சயமாக நந்தா, இப்ப SIR பணிகளுக்கு பிறகாக நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால மதியம் 3 மணி நிலவரப்படியே 70% வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது. இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போலவே 2006 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 70.8% தான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 78.2%, 2016 சட்டமன்ற தேர்தலில் 73.6%, 2021 சட்டமன்ற தேர்தலில் 76.6% கடந்த 4 சட்டமன்ற தேர்தல்களாகவே கிட்டத்தட்ட 70-76% மட்டும்தான் ஒட்டுமொத்தமாகவே பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரப்படியே 70% இந்த தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு தொட்டிருக்கக்கூடிய நிலையில் மாலை 6 மணியோடு வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் நிச்சயமாக அது 85%, 86, அதற்கு மேலாக கூட வாக்குப்பதிவு என்பது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. SIR பணிகளுக்கு பிறகாக நடக்கக்கூடிய தேர்தல் என்பதாலும் அதே போல இந்த தேர்தலில் கடந்த, அதாவது சென்னை பொதுவாக தமிழகம் முழுவதுமே இந்த வாக்குப்பதிவு என்பது அதிகமாக இருந்தாலும் சென்னையில மிக குறைவாகத்தான் பதிவாகும். இந்த நிலையில தான் தற்போது சென்னையிலுமே மதியம் 3 மணி வரை 68.13% சென்னையில மட்டுமே வாக்கு என்பது பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாடை ஒப்பிடும் பொழுது எப்பவுமே சென்னையில குறைவாக வாக்குப்பதிவு என்பது ஏற்படும். ஆனால் மதியம் 3 மணி நிலவரப்படி சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 68.13% தற்பொழுது வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. மாலை 6 மணியோடு வாக்குப்பதிவு
இருக்கக்கூடிய நிலையில் மதியம் 3 மணி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் 70% வாக்குப்பதிவும், சென்னையில் மட்டும் 68.13% வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. இது அதிகபட்சமாக 85, 86% செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறதாக தெரிகிறது. நந்தா, குறிப்பா அந்த வடக்கு மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வழக்கமா அந்த மதிய நேரத்துல வாக்குப்பதிவு சற்று மந்தமாக இருக்கும். ஆனா வழக்கத்துக்கு மாறாக 3 மணி நிலவரப்படியே தற்போது பல மாவட்டங்கள்ல வாக்குப்பதிவு விறுவிறுப்பா நடைபெற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது நாம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். மதியம் 1 மணி நிலவரத்துல நாமக்கல் மாவட்டம் முதலிடத்தில் இருந்தது. அடுத்து 3 மணி நிலவரப்படி பல்வேறு அப்டேட் ஆயிருக்கிறாங்க. பல மாவட்டங்கள் வாரியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரியலூர்ல 68.97, செங்கல்பட்டுல 69.46, சென்னையில 68.13, கோவையில 71.16, கடலூர்ல 68.53%, தருமபுரியில 74.68% வாக்கு பதிவாகி இருக்கிறது. வெயில் அதிகரித்திருந்தாலும் கூட மக்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆர்வத்தோடு வாக்கினை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் ஒரு வரலாறு படைக்கும். இதுவரைக்கும் பதிவான வாக்கு சதவீதம் என்பது இந்த தேர்தலில் அதிகமாக இருக்கும் என்ற கணிப்புகளும் கூறுகிறது.